எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பார்க்கக்கூடிய பார்வையிலே ஐம்புலன்களுக்கு சுவை தரக்கூடிய கனி. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம். ஆமா, நினைச்சு பார்த்தீங்க தாங்கள் அடைய வேண்டும் என்று. ஓடுவதற்கு காரணம் மனம், ஆக்கு, தாயம் என்று சொல்லக்கூடிய திருநங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கின்றது. பறவை இனங்கள் ஆட முடியாது. ஆமா முருகா, எனக்கு எட்டுமா? தங்களுக்கு எட்டாமல் இருக்குமா? எட்டாத கொம்பு, எட்டாத கொம்பு, கணிக்கு கொம்பு இருக்கிறதா? இந்த கணிக்கு கொம்பு இருக்கிறது. நீங்க பாத்தீங்களா? ஆமா பாத்தேன். எத்தனை பாத்தீங்களா? கிட்ட இருந்து பாத்தீங்களா? சும்மா ஒரு பக்கமாக இருந்து பார்க்கும்போது கொம்பு எப்படி தென்பட்டது? கொம்பு ரொம்ப தெம்பா இருக்கு. தெம்பா இருக்குன்னா கொம்பு எப்படி இருக்கு? கொம்பா, கொம்பு அப்படியே நேருக்கு நேரா அப்படி இருக்கு. ஆமா, கனி இதுல இருக்கா இதுல இருக்கா? எப்படி இருக்கு கொம்பு? கனி இதுல இருக்கா இல்ல இதுல இருக்கா? ரெண்டுலயுமே இல்லாம அந்தரத்துல இருக்கு. அந்தரமா இருக்கா? அதனால ரொம்ப தந்திரமா பேசுறீங்க. ஆமாங்க ஆமாங்க, நீங்க மந்திரத்தோட போய் அங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக கண்டு அன்போடு கொண்டு வந்தங்களுக்கு காட்சி தருகிறேன். முனிவரே, தாங்கள் திருமணத்துக்கு வர வேண்டும் ஐயா. வருகின்ற பொழுது நானே ஒரு உலகம் சுற்றக்கூடியவன். என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு? என்னால முடிந்த அளவு பெண்ணுக்கு ஒரு மாலையும் மாப்பிளையாகப்பட்ட தங்களுக்கு ஒரு மாலையும், இரண்டு பேரையும் வாழ்த்தி நாவால் பாமாலை கையில இரண்டு மாலை, நாவிலே பாமாலை, மாலையோட தங்களுடைய திருமணத்துக்கு வந்துருவேன். 3 மாலை கொண்டு வந்து தங்களுக்கு என்றென்றும் மரியாதை புகழ் மாலை நான் உங்களுக்கு சுற்றுகின்றேன். நல்லது முருகா, போயிட்டு வாங்க. அதுக்கான வேலையை பாருங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி அவங்க நல்லபடியா வாழணும். அப்படி நல்லபடியா வாழணும்னா ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஒரு குடும்பம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒரு மாட்டு வண்டியில பூட்டிய 2 மாடுகளை போல. ரெண்டும் சரியா போனாலும் சரியா வரும். தெற்கை வடக்கை இழுத்துச்சுன்னா சரியா வருமா? அதனால ஓடுகிற வண்டி ஓட 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன வாடும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாலும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
ஓ